வணக்கம். தனா செல்வி ஒரு ஹெல்த்தியான ஒரு தோசை, முடக்கத்தான் கீரை தோசை. இதை நம்ம வீக்லி 1 டேஸோ இல்லை மந்த்லி 1 டேஸோ நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நம்ம கால் வலி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அதால் இதெல்லாம் மறக்காமல் நம்ம செய்து சாப்பிடக்கூடிய ஒரு தோசை. அதுக்கு தேவையான பொருட்கள்: முடக்கத்தான் தோசைக்கு முடக்கத்தான் கீரை ஒரு கப்பு நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 4-5 வெங்காயம் எடுத்துக்கோங்க. மிளகு 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். சீரகம் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். பூண்டு ஒரு 4 பல் எடுத்துருக்கேன். அப்புறம் இட்லி மாவு, நம்ம தேவையான அளவு இட்லி மாவு கொஞ்சம் எடுத்துக்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நம்ம ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய், இந்த தோசைக்கு நல்லெண்ணெய் தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். சும்மா கீரை வதங்குற அளவு சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு, சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. லைட்டாக வதக்கினாவே போதும். இதில் தண்ணி இருத்துட்டு இந்த கீரையும் போட்டு ஒரு வதக்கு வதக்கி இது ரொம்ப ஹெல்த்திங்க. இது இந்த மூட்டு வலியெல்லாம் வருது இல்லைங்களா, இந்த குளிர் காலத்துக்கு எல்லாத்துக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இதெல்லாம் நம்ம இப்பெல்லாம் மறந்து போய் நமக்கு தெரியாது. அம்மாலாம் செய்து கொடுத்துருப்பாங்க, நமக்கு தெரியாதால நம்ம பண்ணுறதே இல்லை. இனி எவ்வளோ ஈஸியாக தான் இருக்குது பாருங்கள், செய்து சாப்பிட்லாம். கீரை, வெங்காயம், பூண்டு, மிளகு, சீரகம், கொஞ்சமாக உப்பு போடுங்க. ஏற்கனவே இட்லி மாவில் உப்பு இருக்கும், அதால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். இது பாருங்கள், மிக்சியில் கீரையை அரைச்சாச்சு. கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இதில் இட்லி மாவு உங்களுக்கு எப்போ தேவையோ, கொஞ்சம் க்ரீன் கலர் மாறாத இருக்கணும், அதால் கொஞ்சமாக போட்டிங்கன்னா போதும். இட்லி மாவு, தோசை மாவு எது வந்தாலும் பரவாயில்ல. தோசைக்கல்ல இது மாதிரி வெங்காயம் வச்சு, ஆனியன் வச்சு கொஞ்சம் இது மாதிரி பண்ணிங்கன்னா ஒட்டாமல் வரும். எல்லா தோசைக்குமே இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. மெலிசாக வேணுமா இல்லை கொஞ்சம் கனமாக வேணுமா, உங்களுக்கு தேவையான மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நல்லெண்ணெய், எல்லா தோசைக்குமே நல்லெண்ணெய் போட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். தோசைன்னாவே நல்லெண்ணெய் போட்டு செய்து பாருங்கள். அப்படி இல்லைன்னா பரவாயில்ல. இதுக்கு நீங்கள் இட்லி பொடி இல்லை தக்காளி குழம்பு சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னால நல்லாயிருக்கும். இதே மாதிரி எல்லா தோசையும் செய்து எடுத்துக்கலாம். முடக்கத்தான் கீரை தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. நான் இன்னைக்கு இட்லி பொடி தான் வச்சு சாப்பிட போகிறேன். ஹெல்த்தி தோசை, வாங்க சாப்பிடலாம்.